முத்து திரைப்படத்தில் நடிகர் ராதாரவி ரஜினியோடு நடிக்கும் போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு கருத்துக்களை பெற்று வருகிறது. அதில் ராதாரவி பேசுகையில், நான் முத்து படத்தில் ரஜினிகாந்தை வாடா போடா என்று திட்டுற மாதிரி சீன் இருக்கும். அந்த படத்தில் நான் அவரை திட்டியதை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னிடம் வந்து, சார் நீங்க இப்படி திட்டுவது நல்லா இல்ல, ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய நடிகர், அவரை போய் வாடா போடான்னு பேசுறீங்களே என்று கேட்க, நான் இது உங்களிடம் யார் சொன்னா என்று கேட்டேன். அதற்கு அவர், இது நானாக தான் முடிவெடுத்து பேசுகிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் எப்படிதான் பேச வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க என்று கேட்டேன். அதற்கு அவர் வாயா போயான்னு பேசலாம் என்று சொன்னார். உடனே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ரஜினியிடம் போய், நான் உங்களை சீனில் வாடா போடான்னு திட்டுவதால் உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர், அப்படியெல்லாம் இல்லையே, நீங்க தாராளமா பேசலாம், யார் என்ன சொன்னா என்று கேட்க, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னதை சொன்னேன். உடனே அவர், ஏதோ தெரியாம சொல்லி இருப்பார், ஆனால் நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது, படத்துக்கும் நல்லது என்று எனக்கு சப்போர்ட் செய்த பிறகு நான் படத்தில் தொடர்ந்து நடித்தேன். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்துதான் படையப்பா திரைப்படத்திலும் நாங்க 2 பேரும் நடித்திருந்தோம். பொதுவாக பெரிய நடிகர்களை அவமானமாக பேசினால் படம் சரியாக ஓடாமல் போய்விடுமோ என்று சிலர் நினைக்கிறார்கள். அதனால்தான் இப்படியெல்லாம் கூட பேசுகிறார்கள் என்று அந்த பேட்டியில் நடிகர் ராதாரவி பேசியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.